நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா, நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது 2019 ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. 14, 15, 16, 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கும். களவாடினது பூரா நாம தான், திருடினது பூரா நாம தான். இந்த குழந்தைங்க கண்டிப்பா மொபைல் போன் கண்டுபிடிக்கல. இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல. மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும் போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க. உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி, கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல. இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் 40, 45, 50 வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நாம. அப்போ எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்க குழந்தைங்களுக்கு, பசின்னு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, எனக்கு உணவு கொடுன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொட்டி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால போன நம்ம சமுதாயம். எங்க முன்னால போனவங்க அது பண்ணலப்பா. எங்க முன்னால போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க. எங்க முன்னால போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க. ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுதோ, தந்தை பெரியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதிதாசனை பத்தி நினைக்கும் பொழுதோ, டாக்டர் APJ அப்துல் கலாமை பத்தி நினைக்கும் பொழுதோ, அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள், கிண்டல், கேலி, விமர்சனங்கள், எப்ப பாரு ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை.